ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கான 10ஆம் வகுப்பு நியூ எடிஷன் தமிழ் புக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் முடிச்சிட்டோம், அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துட்டோம். அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கேட்டிருந்தேன், உங்களுக்கு ஆன்சரோட வேணுமா இல்லை ஆன்சர் இல்லாமல் வேணுமான்னு. அதுக்கு யாருமே ரிப்ளை பண்ணல. ஓகேங்களா? சரி, ஓகே, விடுங்க. சரி, எப்போ யாருன்னா சொல்றீங்களோ அப்போ நான் அப்லோட் பண்றேன் அந்த பிடிஎஃப். இப்போ நம்ம அதனோட தொடர்ச்சியா நம்ம ஆல்ரெடி கேட்கிறதா என் குரல் பார்த்துருந்தோம். அது தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோவில் நம்ம அதை வந்து முடிக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்விகள் கிட்ட இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ இதை நம்ம முடிச்சுட்டா நம்ம அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால நான் வேகமா வந்து இதுல எல்லா கொஸ்டினும் எடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம், அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் உருவாகிறது? தென்மேற்கு பருவக்காற்று வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதங்களில் ஏற்படுகிறது அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தான் வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஏற்படுகிறது. ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக்கை போட்டுருங்க. வடகிழக்கு பருவக்காற்று ஏற்படும் மாதங்கள். ஸோ வடகிழக்கு பருவக்காற்றானது எந்தெந்த மாதங்கள்ல ஏற்படுது அப்படின்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. சி தாங்க இதுக்கான ஆன்சர். வடகிழக்கு பருவக்காற்று ஏற்படும் மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று வந்து ஏற்படுகிறது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை எதன் மூலம் கிடைக்கிறது? ஸோ இந்தியாவிற்கு தேவையான மழை அளவுல 70% மழையானது எந்த அளவு மூலமா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று மூலமா தாங்க கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ தென்மேற்கு பருவக்காற்று மூலமா தான் கிடைக்குது. தென்மேற்கு பருவக்காற்று எப்பன்னு பார்த்தோம், ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை. ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. அதில் நம்மளுக்கு 70% மழைப்பொழிவு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்தியாவுக்கு தேவையான 70% மழைப்பொழிவு. அடுத்து தேர்ட் கொஸ்டின். டேஷ் ஒரு மூலக்கூறானது 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். ஸோ எது நீங்க ஒரு மூலக்கூறை நீங்க வந்து வெளியேற்றினீங்க அப்படின்னா அது வந்து 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைத்து விடக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ குளோரோஃப்ளோரோ கார்பனை ஒரு மூலக்கூறு நம்ம வெளியேறப்போ அது 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை என்ன பண்ணுதான் சிதைத்து விடுகிறது. அடுத்து நான்காவது கேள்வி. வலிமிகின் வலி இல்லை. வலிமிகின் வலி இல்லை என புறநானூற்றில் குறிப்பிடுபவர் யார்? அப்ப பாருங்க, இந்த வரி எந்த நூல்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா புறநானூர்ல காணப்படக்கூடிய ஒரு பாடல் தான். புறநானூர்ல இருக்கக்கூடிய 51வது பாடல தான் வந்து இது இருக்கு. வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயூர் முடவனார். யாருங்க? ஐயூர் முடவனார் தான் குறிப்பிடுறாரு. பீதா வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அப்ப காற்றோட அந்த ஆற்றலை பற்றி என்ன பண்ணிருப்பாரு, வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல ஐயூர் முடவனார் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த ஐந்தாவது கேள்வி. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என புறநானூற்றில் பாடியவர் யார்? பாருங்க, இந்த வரியும் எதுல இருக்கு அப்படின்னா புறநானூர்ல தான் இருக்கு. அதுவும் புறநானூர்ல 55வது பாடல்ல இருக்கக்கூடியதான் வந்து கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஓகேங்களா? அப்ப அந்த பாலைவனத்தில் வீசக்கூடிய கடுங்காற்று என்ன பண்ணுதான், மணலெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படியே அங்கங்க சேர்க்கிறது. பாலைவனம் மட்டும் இல்ல, நம்ம வீடுகளில் வீசக்கூடிய அந்த கடுங்காற்றை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணும், கண்ணுக்குலாம் மண் எடுத்துன்னு சேர்க்கும். அப்படி மணலை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் கூறியவர் யாருன்னா மதுரை இள நாகனார். சீதாங்க இதுக்கான ஆன்சர். மதுரை இள நாகனார் தான் வந்து என்ன பண்றாரு, இதை வந்து குறிப்பிடுறாரு. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. அடுத்து ஆறாவது கேள்வி. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? ஸோ உலக அளவுல காற்றாலை மூலமா மின் உற்பத்தி செய்யப்படுறதுல இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 5வது இடம் பெற்றுள்ளது. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? உலக அளவுல காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா 5வது இடம் பெற்றுள்ளது. இதே காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் எத்தனையாவது இடம் வகிக்கிறது? நல்லா அந்த கொஸ்டின் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. உலக அளவுல பாக்குறப்போ இந்தியா 5வது இடத்துல இருக்குது காற்றாலை மூலமா மின் உற்பத்தி பண்றதுல. இந்திய அளவுல பாக்குறப்போ இந்தியாவில மாநிலங்களுக்கு நம்ம கம்பேர் பண்றப்போ அதுல தமிழகம் எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முதல் இடத்தில் காணப்படுகிறது. ஏதா இதுக்கான ஆன்சர். ஸோ இந்திய அளவுல கம்பேர் பண்றப்போ தமிழகம் வந்து காற்றாலை மின் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி. குளிர்சாதன பெட்டியில் வெளியிடும் நச்சு காற்று எது? ஸோ குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியிடக்கூடிய
அந்த நச்சு காற்று எது அப்படின்னு. ஏன்னா இதுதான் என்ன பண்ணுது, ஓசோன் படலத்தை வந்து சிதைக்கக்கூடியதா வந்திருக்கு. குளோரோஃப்ளோரோ கார்பன் CFC என அழைக்கப்படக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து என்ன பண்ணுதுங்க, வெளியேறக்கூடிய அந்த நச்சு வாயு. அடுத்து 9வது கேள்வி, அமிலமழை பெய்யும் காரணமான வாயுக்கள் யாவை? ஸோ அமிலமழை பெய்யறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயுக்கள் யாவை? ஸோ ஏன்னா மழை நீர் வந்து மேகத்திலிருந்து வரப்போ வந்து தூய்மையான நீராக தான் வரும். இந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த மாசுக்களால தான் என்ன பண்ணுது, அது அமிலமழையா வந்து மாறும். அப்போ எந்தெந்த வாயுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமிலமழை மாறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் வந்து மிக முக்கிய காரணம். ஸோ SO2 NO2 சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை தான் வந்து மழை பொழிவு பெறுவதற்கான மிக முக்கிய காரணமா இருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய எக்ஸாம்ல கேட்டுட்டே இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இதனால தான் காற்று மாசுபாடு அடைந்து மழைநீர் மாசுபாடு அடைந்து அமில மழையா வந்து மாறுது. அடுத்து 10வது கேள்வி, ஒரு மணித்துளைக்கு நாம் எத்தனை முறை மூச்சுக்காற்றை வெளியிடுகிறோம்? ஸோ ஒரு மணித்துளிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை நம்ம வந்து மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளியிடுறோம், அதாவது நம்ம ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வெளியிடுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை. ஓகேங்களா? 12 முதல் 18 வரை முறை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து வெளியேறோம். 12ல இருந்து 18 முறை. அவங்களோட இதுக்கு ஏற்றாப்புல ஸ்பீடா சுவாசிக்கிறவங்களா இருக்கலாம், சில பேர் ஸ்லோவா சுவாசிக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு ஏற்றாப்புல என்னன்னா 12ல இருந்து 18 முறை நம்ம என்ன பண்றோம், நம்மளோட மூச்சு காற்றை வந்து வெளியிடுறோம். அடுத்து 11வது கேள்வி, உலக காற்று நாள் என்று கொண்டாடப்படுகிறது. உலக காற்று நாள் ஜூன் 15ஆம் நாள். ஓகேங்களா? ஜூன் 15ஆம் நாள் தான் என்னவா கொண்டாடுறோம், நம்ம உலக காற்று நாளாக வந்து கொண்டாடுகிறோம். அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஜூன் 15. உலக காற்று நாள் ஜூன் 15. அடுத்து நான் தான் சொன்னேன், இந்த பாடத்தை முடிக்கணுன்றதுனால மொத்த கொஸ்டின் இதில் வச்சிருக்கேன். எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? ஸோ எந்த நாட்டோட மன்னரோட முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை போன்ற தமிழ் பாடல்களை அவங்களோட தாய்மொழியில எழுதி வச்சு பாடுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. எந்த நாடுங்க? தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழா. ஸோ தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுறப்போ திருவெம்பாவையும் திருப்பாவையும் என்ன பண்ணப்படுது, பாடப்படுகிறது. அடுத்து, ஒன்றே உலகம் எனும் நூல் யாருடையது? ஒன்றே உலகம் எனும் நூல் யாருடையது? சூப்பர், தனிநாயகம் அடிகள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஒன்றே உலகம் அப்படின்ற அந்த நூல் யாருடையதா? தனிநாயகம் அடிகளுடையது. அதுலதான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, தாய்லாந்து மன்னர்கள் வந்து முடிசூட்டுறப்போ திருப்பாவையும் திருவம்பாவையும் பாடுறாங்க அப்படின்ற கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ ஒன்றே உலகம் அப்படின்றது தனிநாயகம் அடிகள். ஸோ அப்போ நான் உங்களுக்கு அப்படியே இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் வேகமா. வடகிழக்கு பருவக்காற்றுனா அக்டோபர்ல இருந்து டிசம்பர். இந்தியாவில் தேவையான மழைப்பொழிவு வந்து பார்த்தா தென்மேற்கு பருவக்காற்று மூலமா தான் கிடைக்குது. ஒரு குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுல வந்து அழிச்சிடும். வலிமிகில் வலி இல்லை அப்படின்னு புறநானூறுல சொன்னவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு புறநானூற்றுல சொன்னவர் வந்து மதுரையில நாகனார். உலக காற்றாலை உற்பத்தியில இந்தியா 5வது இடத்துல இருக்கு. காற்றாலை உற்பத்தியில இந்தியாவில தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியிடக்கூடிய நச்சு வாயு குளோரோஃப்ளோரோ கார்பன். அமில மழை பெய்வதற்கான காரணமான வாயுக்கள் கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஒரு மணித்துளிக்கு எத்தனை முறை நம்ம வந்து மூச்சு காற்றை வெளியிடுறோம் அப்படின்னா 12ல இருந்து 18 முறை. உலக காற்று நாள் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூன் 15 தான் உலக காற்று நாளா கொண்டாடப்படுது. எந்த நாட்டு மன்னரோட முடிசூட்டு விழாவில் நம்ம வந்து திருவம்பாவையும் பாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டோட முடிசூட்டு விழாவில் தான் வந்து பாடப்படுது. ஒன்றே உலகம் என்னும் நூல் யாருடையதுன்னா தனிநாயகம் அடிகளுடைய தான். அதில் தான் வந்து அந்த முடிசூட்டு விழாவில் பாடப்படுறதை பற்றி அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ தனிநாயகம் அடிகள். ஓகேங்களா? சரிங்க, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. தாஜ்மஹாலின் பளிங்கு கற்கள். ஸோ தாஜ்மஹால் 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டப்போ அதனோட பளிங்கு கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னவா மாறுதான், மஞ்சள் கலந்த ஒரு பழுப்பு நிறமா வந்து அது என்ன பண்ணுதான் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி மாறுவதற்கு காரணமான அந்த வாயுக்கள் யாவை அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. 4 ஆப்ஷன்ஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சல்ஃபர் மற்றும் ஹைட்ரஜன் ஆக்சைடுகள், நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் ஆக்சைடுகள், சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள், சல்ஃபர் மற்றும் மீத்தேன் ஆக்சைடுகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எது காரணமா இருக்கும் அப்படின்றத ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா நாளைக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஸோ வெற்றிகரமா இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு நம்ம பரிபாடலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ முடிச்சுட்டு அடுத்த பாடம் போயிடலாம்.
ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அதே போல பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆன்சரோட வேணுமா ஆன்சர் இல்லாமல் வேணுமா அப்படின்றதையும் வந்து கொஞ்சம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி வந்து இன்னத்து ஞாபகப்படுத்தியிருந்தாங்க. சைக்காலஜி வந்து ஒரு 7 யூனிட்டை நம்ம வந்து போட்டிருக்கோம். அது 7வது யூனிட்டுக்கு வந்து நம்ம ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டு அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும். அதை நான் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.